எங்கள் குடும்பத்தில் பிறந்தனால அந்த குடும்பத்தினுடைய காரியத்தின்படியாக கிறிஸ்தவர்களிடத்தில் நாங்கள் சேராதவர்களாக இருந்தோம். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மாவுக்கு நான் கடைசி மகனாக என்னை பிறக்கும்படியாக தேவன் உதவி செய்தார். என் பேர் ஸ்ரீராம் என்று பேர் வச்சாங்க. நல்லபடியாக நல்லா வளர்த்தாங்க. எங்கள் வீட்டில் நல்ல அருமையான எங்கள் அம்மாவுடைய பக்தி பூஜைகள் இதுதான் எனக்கு தெரியும். அம்மாவுடைய பாசம் நேசம் இதுதான் எனக்கு தெரியும். மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது. ஓம் கன்னிசுத்தாய நமகம், ஓம் பிரம்மபுத்திராய நமகம், ஓம் பஞ்சகாய நமகம், ஓம் விருட்சசூலா, ஓம் தரித்திரநாராய நமகம், ஓம் நீலகண்டாய நமகம். இப்படி ஒவ்வொரு வார்த்தையை உச்சரிக்கிறது அதெல்லாம் பார்த்த உடனே ஏதோ ஒன்று புதுமையாக சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அதோடைய பொருள் தெரியலன்னா, அர்த்தம் தெரியலன்னா ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அர்த்தம் தெரிஞ்சாதான் அதோடைய பொருள், அதோடைய அர்த்தம் தெரிஞ்சாதான் நம்ம இன்னும் தேவனுக்கிட்ட நெருங்கி ஆராதிக்கிறதுக்கு யார் ஏன் இந்த பொருளெல்லாம் எழுதப்பட்டது அப்படின்றத அறிந்து கொள்வதற்கு ஏற்றதாக இருக்கும். ஆமென், ஆமென். பைபிள் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை ஒவ்வொரு காரியமும் இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓம் விருட்சசூலாய நமகாம். விருட்சம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம், மரங்கள். மரத்தில் சூலத்தை போல் தொங்கினவரே உமக்கு நமஸ்காரம். சூலத்தை போல் தொங்கினவர். சூளை எப்படி இருக்கும்? 3 விதத்தில் இருக்கும். எல்லாரும் 2 கை இப்படி கொஞ்சம் நீட்டுங்களேன். சூளம் தெரியுதா? நீங்கள் தான் சூளம் தெரியுதா? கை நடுவில் தலை. நல்லா சொன்னீங்க, தலை. நடுவில் இருக்க தான் குத்தம். இந்த 2 சைடில் இருக்கிறது குத்தே குத்தாது, இப்படி பெண்டாய் நிற்கும். பார்த்துருக்கீங்களா? ஓகே. இந்த தலையில் தான் எல்லாமே நினைக்கிறது, எல்லாம் சிந்த, எல்லா விதமான எண்ணங்கள் எல்லாமே இந்த தலையில் தான் குத்துறது. எல்லாமே குத்துறது இந்த தலையில் தான். இதுதான் தவறாக எண்ணுவோம். ஆனால் இயேசு விருட்சசூலாய நமகாம், மரத்தில் செய்யப்பட்ட சிலுவையில், விருட்சமான மரம், மரத்தில் செய்யப்பட்ட சிலுவையில் சூலத்தை போல் தொங்கினவரே நமஸ்காரம். விருட்சசூலாய நமகாம் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தையை உச்சரிக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் அதோடைய பொருள் என்னதுன்னு தெரிஞ்சால் அவர் இயேசு நமக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார் என்றதை பொருளை குறித்து நம்ம பார்க்குறோம். உண்மையிலே அவர் யாருன்ட்டு சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஓம் பிரம்மபுத்திராய நமகாம். பிரம்மா அப்படின்னா உலகத்தை உண்டாக்கினவர். அவருடைய குமாரனாக பிரம்ம புத்திரன், அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி பொருளை கொடுத்து நாம் அறிந்து கொண்டோம்னா அது யாரை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படும் போது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையிலே தேவக்கிறனால இப்படி ஒவ்வொரு பொருளுக்கு தெரியாமல், அர்த்தம் தெரியாம நாம் பாட்டணும் ஏதோ சொல்கிறாங்க கேட்குறோம் அப்படின்னு சொல்லாமல் அதோடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்தோம்னா உண்மையிலே நம்ம லைஃப், நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அது பொருள் தெரியாமல் நாம் சும்மா ஆமென் ஏதோ ஒன்று பேசிட்டோம்னா அது அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் ஒவ்வொரு பொருளுடைய அர்த்தத்துக்கு ஒரு பொருள் அர்த்தம் இருக்குது, அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நமக்கு லாபமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அந்த பொருளை தான் அறியாமல் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் என் 2 காலும் எரிஞ்சு போச்சு. தீயில் எங்கள் வீட்டில் நடந்த விபத்தில் 2 காலும் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் எரிஞ்சு போச்சு. அதனால் என்ன பலன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஹாஸ்பிட்டலில், நான் சென்னையில் தான் இருக்கிறேன், ஒரு குறையில்லை, எங்கள் சென்னையில் எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஆனால் எந்த ஹாஸ்பிட்டலும் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. எந்த மருத்துவமனையிலையும் வேண்டாம் 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 கொண்டு வந்து வீட்டில் கட்டில் படுக்க போட்டாங்க. 2 கால் வேலை செய்யாது, சதை நல்லா குதிக்கிற அந்த பாத்திரம், அந்த தண்ணியோடு சேர்த்து விறகு நெருப்பு, அந்த நெருப்பு மேலே விழுந்ததுனால எல்லாம் சதையெல்லாம் வெந்து போய் காயங்களோடு கொல கொலன்னு கொட்டி ஒரு மாதிரியாக இருந்துச்சு. தூக்கின்னு போக கூட முடியல, பெட்ஷீட்டில் வச்சு தான் தூக்குனாங்க. எனக்கு இதெல்லாம் நல்லா நினைவு தெரிஞ்சு என்னை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து படுக்க போட்டாங்க. ஆனாலும்
கீழே வரையும் இடுப்பு கீழே வரைக்கும் வேலை செய்யலே தவிர இது வரையும் இருக்குதில்ல இடுப்பு மேலே, அதில் கொஞ்சம் நஞ்சம் கொழுப்பு கிடையாது, ஏகப்பட்ட கொழுப்பு எனக்கு இருக்குது. அந்த கொழுப்பில் பல கேள்விகளை என்கிட்ட வந்து யார் பேசினாலும் சரி அவங்களுக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா, மூக்கு உடச்சிட்டு அனுப்புவாங்கன்ட்டு. அதே போல் தான் அவங்கள அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி அனுப்புறதுல முதல் ஆளாக இருப்பேன். ஆனால் எனக்கு இயேசு பற்றி சொல்லப்படப்படும் போது நான் கேட்ட கேள்வி அவருக்கு வருத்தத்தை உண்டாக்கும், வேதனைப்படுத்தும், அவன் ஓடி போயிடுவார் அந்த ஆள், அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் ரொம்ப சின்ன ஒரு ஆள், ஒரு யூத், ஒரு வாலிபர் வந்து என்னிடத்துல அந்த வசனத்தை சொல்லப்படும் போது அவர் எதிர்க்கிறேன், அவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, அதுவும் இந்தியாவில் பிறந்திருக்கிற எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல. நம்ம எல்லாருமே முன்னாடி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். எனக்கு சொன்னவர் ஒருத்தர் அப்படி தான், அவர் கையில் பைபிள் இருந்தனால கிறிஸ்டின் நினச்சேன். அவர் சொன்னார், நான் கிறிஸ்டின் கிடையாது, நானும் உன்னை போல தான் இந்துவாக இருந்தேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கி எதுக்கு ஏற்றுக்கிட்டேன் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏற்றுக்கிட்டேன்னா உன் லைஃப், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாளில் நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் எனக்கு கொடுத்ததுனால அந்த பக்கம் இந்த பக்கம் என்னால் திரும்ப முடியல. இந்த இயேசு தெய்வம் என்ற ஒரு நம்பிக்கை என்னுடைய இருதயத்தில், என்னுடைய மனதில் தோன்றிச்சு. உடனே அவர்கிட்ட கேட்டேன், என்ன செய்யணும் அடுத்தது அப்படி கேட்டால் ஜபம் பண்ணணும் அப்படின்னாங்க. ஜபம் சொன்னால் என்னதுன்னு சொன்னால் சாமி கும்பிட்றது, அப்படி தான் எங்களுக்கு சொன்னால் புரியும். சாமி கும்பிடணுன்னா முன்னாடி எதனா ஒரு சாமி வச்சு தான் நாம் கும்பிடுவோம். ஆனால் இங்கே சாமி இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜபம் பண்ணலான்னா கண்ணை முடிக்கிங்கன்னு சொன்னால் அவரை நீங்கள் கும்பிடுங்க அல்லது அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அதில் ஈடுபாடு வரல, அதில் எனக்கு மனசு ஒத்து போகலை. அதனால் அவர் சொன்னார், நீ ரொம்ப வெக்கப்படுற, நான் போகிறேன், ஆனால் நீ என்ன செய், அவர்கிட்ட ஜபம் பண்ணு, அவர்கிட்ட பேசு, அவர் உனக்கு பதில் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் போன பிறகு என்னங்க, ஒரு இயேசுடைய போட்டோ கொடுக்கல, ஒரு படத்தை கொடுக்கல, ஒரு விக்கிரத்தை கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. இயேசுவோட பேசு, அவர் உனக்கு பதில் கொடுப்பாருன்னு சொல்லிட்டாரு. சரி பேசி தான் பார்ப்போமே, நாமளே ஒரு நிலவரத்தில் இருக்கிறோமேன்ட்டு சொல்லி உண்மையிலே அன்றைக்கு தான் இயேசுவேன்ட்டு நான் கூப்பிட்டேன். என் வீட்டுக்குள்ளாக நான் இயேசுவேன்ட்டு கூப்பிட்ட நாள். இயேசுவே, என்னுடைய நிலவரம் அன்றைக்கி எல்லா விதத்திலையும் மோசமாக இருந்துச்சு, எல்லா விதத்திலும் மன துக்கத்தோடு, சொல்லப்போனால் அநேக வேதனையோடு, என்னை பெத்தெடுத்த என் தாய் மரித்ததுலேருந்து இறந்து போனது எல்லா காரியம் என் துக்கம் குமரி கொண்டு இருந்த நாட்கள். அந்த நேரத்தில் அவர்கிட்ட பேசினேன். இயேசு வந்து நிற்பார் அப்படின்னு நான் நினச்சேன். சினிமாவில் நடிச்சிருக்கிறேன், சினிமா கேமரா முன்னாடி நின்று இருக்கிறனால அந்த சினிமாவில் எப்படி நடிக்கணும் அப்படின்ட்டு தெரியும், சினிமா எப்படி பார்க்கணுன்ட்டு தெரியும். சினிமாவை ரொம்ப பார்ப்பேன். சினிமாவுடைய காரியத்தில் திடீரென்ட்டு ஒரு சாமி வந்து நிற்பார். ஆனால் நான் நடித்தது சாமி படம் கிடையாது, வேறு படம். ஆனால் சாமி வந்து நிற்பார். அது போல் என் மனசில் பதிஞ்சிச்சு, சாமி வந்து நிற்பார் போல் இருக்குது, இந்த இயேசு வந்து நிற்பார் போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். இயேசுவே வரல. நல்லா தூக்கம் வந்துச்சு, நல்லா தூங்கிட்டேன். அந்த ராத்திரி நான் தூங்கின நல்ல நிம்மதியான ராத்திரி, அதுபோல் நான் தூங்கினதே கிடையாது. அப்படி ஒரு நல்ல நிம்மதி உள்ள மனசில் பாரம் நீங்கிச்சேன்னா ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். இத்தனை நாள் பாரத்தோடு எத்தனோ நாட்கள் தலகாணி நினச்சிருக்கிறேன். அப்போனா எப்படி அழுது இருப்பேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி இருந்த என் லைஃப், என்னுடைய லைஃப், என் வாழ்க்கையில் அன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்கின நாள். காலையில் எழும்பும் போது யாருக்கு எப்படி சொல்கிறது எனக்கு புரியல, ஒரு பெரிய ஒரு நிம்மதி இருந்துச்சு. இயேசு வரல, ஆனால் என் இருதயத்துக்குள்ளாக சமாதானம் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி 35 வருஷம் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்னை நடத்தத்தக்கதாக கர்த்தர் எனக்கு அதிகமாக உதவி செய்திருக்கிறார். ஒரே ₹1 கூட யார்கிட்டேயும் கை நீட்டி கடன் வாங்கினதே கிடையாது. அதுக்கு முன்னாடி நீ ₹10 கொடுப்பேன்னா உன் காலை கழுவி விட்டுறதுக்கு ரெடியாக இருந்தேன். ரொம்ப கோவக்காரன், வீட்டை விட்டு பல தடவை வெளியேறி இருக்கிறேன். பிச்சை எடுக்க தெரியல, ஆனால் பசி வயிறுன்றது ஒன்று கேட்குது. அதனால் யார்கிட்டனா ₹10 தருவாங்களா, ₹5 தருவாங்களான்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பசியாக எடுக்குது, யார்கிட்டனா போய் கேட்பேன். எப்படி கேட்பேன் தெரியுமா,
பசிக்குது, எதனா ஒன்று ரூபாய் எதனா வாங்கி கொடுங்க. அது என்னடா பிச்சைக்காரன்னா இப்படி தான் கேட்பானா? இல்லை, நான் பிச்சைக்காரன் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு சென்னையில் பிளாட்பாரத்தில் படுத்தாள். அப்படி வீட்டை விட்டு பல தடவை கோவப்பட்டு வெளியேறினவன். ஆனால் அன்றைக்கி அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கு எல்லா விதத்திலையும் எனக்கு ஒரு பதில் கிடச்சிச்சு. நான் ஒருத்தர் சொன்னார், நான் 2 வாழைப்பழம் வாங்கி தந்தா இன்றைக்கி பசி தீர்ந்துடும், ஒருவேளை உனக்கு சோறு வாங்கி தந்தா உனக்கு பசி தீர்ந்துடும். இப்போ பசி தீரும், ஆனால் மறுபடி பசி எடுக்கும். அப்போ என்ன செய்வேன்? அதுக்கு பதில் இதை நான் உனக்கு கொடுக்குறேன், இது உன் லைஃப்பில் உன் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? இந்த புத்தகத்தை வச்சு என்ன பண்ணுறது? இது வாழைப்பழமா, இது ஆகாரமா? கிடையாது. ஆனால் இது வாசிங்கன்னு சொன்னார். இந்த கிறிஸ்தவர்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சில சமயத்தில் முட்டாள் போல இருக்கும். நானும் முட்டாள்னு நினச்சேன், முட்டாளை போல தான் இருக்கும். ஆனால் இந்த வேதத்தை கையில் கொடுத்த இந்த புக்கை ஏன் கொடுத்துருக்குறாங்க எனக்கு தெரில. வாசிக்க ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, உண்மையிலே இது உண்மையான ஆகாரம். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் என்னை கர்த்தர் 35 வருஷமாக யார்கிட்ட கையேந்தாதபடிக்கு, ஒரு காரியத்திலும் எனக்கு பசி இல்லாதபடிக்கு, என் வீட்டில் எப்பொழுதும் ஆகாரம் உண்டாயிருக்கத்தக்கதாக அவர் செய்ததுக்காக நான் தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. சுகத்தின் காரியத்திலையும் எனக்கு சுகப்படுத்தி என் கால்கள் இன்றைக்கும் இந்த தோலெல்லாம் மாற்றிட்டு, இந்த 2 காலுடைய தோலை மட்டும் மாற்றாதபடிக்கு, அடியில் இருக்கிற தோல் மட்டும், காலில் எரிஞ்சு போன தோல் எல்லாருக்கும் தெரியும், அந்த தோல் மட்டும் மாற்றலை, மற்ற தோலெல்லாம் மாற்றிட்டார். இன்றைக்கி நல்லா குதிக்கிறேன். நீங்கள் பார்க்குற மாதிரி ஆமாம், நான் நொண்டி கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நொண்டியோ ஏதோ சப்பானியோ கிடையாது. எனக்கு கர்த்தர் நல்லா நடக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தாயின் கருவிலேருந்தே என்னை பாதுகாக்கிறார் அப்படின்ட்டு சொல்லப்படப்படும் போது எனக்கு அந்த வசனமெல்லாம் எனக்கு புரியல. எங்கள் அம்மா சொல்லப்படும் போது சொன்னாங்க, நம்ம வீட்டில் ஏற்கனவே அண்ணங்க இருக்கிறாங்க, அக்காலாம் இருக்கிறாங்க, நீ எதுக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அபார்ஷன் ஆகிறதுக்கு பல பொருளை சாப்பிட்டேன். எல்லோரும் குழந்தை நிற்கிறதுக்கு தான் பல பொருளை சாப்பிடுவாங்க. கரைக்கிறது ஈஸி, கொல்றது ஈஸி, சுலபம். ஆனால் உயிர்ப்பிக்கிறது தான் கஷ்டம், வாழ வைக்கிறது தான் கஷ்டம், பிறக்க வைக்கிறது தான் கஷ்டம். அப்படி இருக்கும்போது கொல்றது ஈஸி தானே அப்படின்னு சொல்லி பெரிய மந்திரவாதி எங்கள் தாத்தாவுடைய ஒரே பொண்ணு தான் எங்கள் அம்மா. அவங்க தெரியாத மாத்திரை மருந்தெல்லாம் கிடையாது. வீட்டில் அவ்வளோ மருந்து இருக்கும், அவ்வளோ பூஜைக்கு நடக்கும். அதனால் எதை சாப்பிட்டா கரையன்ட்டு ஈஸியாக தெரியும், சுலபமாக சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, இவ்வளவும் சாப்பிட்டு பாவி கரையாமல் பிறந்துட்டியாடா. அல்லேலூயா. அன்றைக்கே அவருக்கு தெரியும், உள்ளே இருக்கும் போதே, தாயின் கர்ப்பத்தில் இருக்கப்படும் போதே, இன்னும் கொஞ்சம் வெயிட்டு குறைவாக பிறந்த, பூனைக்குட்டி மாதிரி சின்னதாக பிறந்த அப்படின்னாங்க. இந்த பூனைக்குட்டி மாதிரி சின்ன குட்டியாக பிறந்த அப்படின்னு, சரி அதுக்கடுத்ததும் போயிடுவான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அடிக்கடி அந்தளுடைய சாப்பிட்ட எஃபெக்ட் அடிக்கடி பலவீனம், ஃபிக்ஸ் வந்துடும், கை கால் இழுத்துக்கும், கீழே விழுந்துடுவேன். என்னால் ஒன்றும் பேச முடியாது. சும்மா கொஞ்சம் ஃபேன் காற்று பட்டால் கூட என்னால் நிற்க முடியாது, கீழே விழுந்துடுவேன். பல தடவை, இது ஒரு தடவை 2 தடவை கிடையாது, எனக்கு நினைவு தெரிஞ்சது பல தடவை. அவைகள் ஒன்றும் இல்லாதபடிக்கு பூரணமாக சுகமாகத்தக்கதாக இன்றைக்கி 35 வருஷம் நான் சொல்கிறேனே, இது எல்லாமே சேர்த்து வியாதிக்கு, வறுமைக்கு, சாபத்துக்கு, எல்லா விதமான மனதுக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச நாள் தான் அந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். உண்மையிலே இந்த இயேசு கிறிஸ்து என் வியாதிக்கு, வறுமைக்கு, சாபத்துக்கு, என்னுடைய மனதுக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இனி அது உன்னை தொடராது என்று சொன்னவர் எங்கள் இயேசு கிறிஸ்துக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த 35 வருஷமாக நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்துக்காக இந்த வசனம் தான் என்னை காப்பாற்றுது. இந்த வசனம் எப்படி காப்பாற்றுது, எப்படி நடத்துது அப்படின்னு சொல்லப்படுகிற காரியங்களை என்னால் விவரித்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஏதோ ஒருத்தர் மைக் எடுத்துக்கிட்டு பேசினா ஏதோ ஒன்று பேசின்னு இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக கிடையாது. இன்றைக்கும் எப்போ பேசினாலும் என் முகவரியோடு, என் அட்ரஸோடு நான் கொடுப்பேன், என் ஃபோன் நம்பர் கொடுப்பேன், என் வீட்டுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒன்றும் நான் இல்லாமல் இருந்த எனக்கு என்னுடைய லைஃப்பில், என்னுடைய காரியத்தில் எதை உடுத்தணுன்ட்டு எனக்கு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் நான் கடைக்கு ஏறி எந்த பொருளும் வாங்கினது கிடையாது. என்னுடைய ஆடைகளை நான் வாங்க மாட்டேன். இது எனக்கு உடுத்துனது.
எனக்கு தேவனாக பார்த்து இது நீங்கள் உடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. ஒரு நாளும் சட்டை வாங்கினதே கிடையாது. என்னுடைய 35 வருஷத்தில் கடைக்கு ஏறி இந்த கர்ச்சிப்பு நான் வாங்கினது கிடையாது. இது எந்த கிடையாது. ஒரு நாளும் ஒரு பொருளும் நான் வாங்கினது கிடையாது. எனக்காக எனக்கு தேவைகள் அத்தனை காரியத்திலும் அதிகமாக அது அருமையாக நிறைவேற்ற இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ₹1 கூட மற்றவங்கிட்ட கை கட்டி நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்நாள் வரைக்கும் யார்கிட்ட போய் கை கட்டி இந்த 35 வருஷத்தில் ஒரே ஒத்த ரூபாய்க்கு கை நீட்டினதே கிடையாது. அவர் தாமே எனக்கு எல்லா விதமான நன்மைகளை அவர் தாமே கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாளும் கவலையே இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் கொடுத்தாருன்னா பொண்ணு கொடுக்காமல் இருப்பாரா? சொல்லுங்கங்க. ஆமென். இந்த மாதிரி ஓட்டையாக இருந்தேன்னா நான் பாட்டுன்னு கால் நடக்க முடியாது, கொஞ்சம் பணம் இல்லை, கிழிஞ்ச சட்டையை போட்டுன்னு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் யாருன்னா ஒருத்தர் பொண்ணு கொடுப்பாங்களா? சிந்திக்கிறீங்களேங்க. கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆமென். எல்லாவற்றையும் மாற்றினதுனால எனக்கு ஏற்ற ஒரு நேரத்தில் நல்ல அருமையான எனக்கு ஒரு மனைவி கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு மகன் எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்கொண்டு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ஒரு நல்ல ஒரு மகன் இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் 11வது வகுப்பு படித்து கொண்டு இருக்கிறான். ஒரு தமிழ் வார்த்தையே எனக்கு தெரியாத எனக்கு இந்த தமிழ் பைபிள் எடுத்து வாசிக்கத்தக்கதாக அவர் உதவி செய்திருக்கிறாருன்னா நான் தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. உண்மையில் இந்த தமிழே ஒரு வார்த்தை கூட என்னால் படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது. நான் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த தமிழில் வேதத்தை எடுத்து வாசிக்க எத்தனை முறை வாசிக்கணுமோ எனக்கு தேவனுக்குனால நான் போகிற இடத்துலலாம் இந்த வசனத்தை மட்டும்தான் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறேன். இந்த வசனத்தை வாசிங்க. இந்த வேதம் நம்ம வாழ்க்கையில் என்ன தான் செய்யும்? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன செய்யும்ன்றது குறித்து ருசி பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஸ்ரீராமனாக இருக்கிற எனக்கு என் லைஃப்பில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்திலையும் யார்கிட்டையும் இந்நாள் வரைக்கும் இந்த பணத்துக்காக 35 வருஷம் முடிஞ்சதே கிடையாது, கை கட்டி நின்னதே கிடையாது. தேவனுக்கே மகிமையாகட்டும். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்க எப்போவுமே நீ தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போயிருக்கு, அதுக்கப்புறம் பேசுன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்டவர், இயேசு அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. இந்த வேதத்திலிருந்து வாசித்த ஒரு வசனத்தை கொடுத்து நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அன்றைக்கி பூமியில் குழந்தையாக பிறந்தாராம். அன்றைக்கி இயேசு குழந்தையாக பிறந்தாராம். அப்படி பிறக்கப்படப்படும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்களாம். அந்த வார்த்தை தான் இப்பொழுது நம்ம வாசித்தோம். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், உன்னதத்தில் இருந்து பிறந்த, பரலோகத்திலேருந்து பிறந்தார். ஏன் பரலோகத்திலேருந்து பிறந்தார் இயேசு அப்படின்னு சொன்னால், பைபிள் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கன்னி வயிற்றில் பிறந்தார் இயேசு. கன்னி வயிற்றில், கல்யாணமாகாத ஒரு பொண்ணு வயிற்றில் எப்படி குழந்தை பிறக்கும்? அது அதிசயம். அப்படி தான் பிறப்பார் என்ற வார்த்தை கொடுத்து தான் பைபிள் வசனத்தில் அப்படி தான் பிறப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டு ஏசாயா 7ஆம் அதிகாரம் என்று சொல்லப்படுகிற புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. எழுதப்பட்ட வசனத்தின்படியே அவர் கன்னி வயிற்றில் பிறந்தார். அதிசயம். கன்னி வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கிறது ரொம்ப அதிசயம். அந்த பிறக்கப்படப்படும் போது அவர் உன்னதத்திலிருந்து பிறந்தார். அந்த உன்னதத்தில் என்ன நடந்துச்சு என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையும் பூமியில் என்ன நடந்துச்சு என்று சொல்லப்பட்ட வசனம் தான் இப்போ வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 14. பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் எப்படி பிரியம் உண்டாயிருக்கும்? இதே வார்த்தையை ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் மனுஷனை பிறப்பித்ததுக்காக தேவன் என்ன சொன்னார் கொஞ்சம் கவனிப்போம். பூமியில் மனுஷனை உண்டாக்குனதுக்காக அவர் தான் உண்டாக்குனார். ஏன் தான் இவனை உண்டாக்கணும், ஏன் தான் இவனை நான் உருவாக்கணும், இவனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்பட்டார். பைபிள் வசனத்தில் சொல்லப்படுது கர்த்தர் என்ன பண்ணாராம்? மனஸ்தாபப்பட்டார். பூமியிலே மனஸ்தாபப்பட்ட நேரம் மனுஷனை உண்டாக்குனதுக்காக தான். ஆனால் இதே காரியத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிற 5 நிமிஷம் தான், கொஞ்சம் தான் எனக்கு
அந்த வார்த்தையை பார்க்க போகிறோம், கவனிப்போம். நம்முடைய வாழ்க்கை லைஃப் தேவ கிருபையினால அந்த மனுஷனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் 2 ஏற்பாடுகளை குறித்து பைபிளில் பார்க்குறோம், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் மனுஷனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்பட்டவர். புதிய ஏற்பாட்டில் மனுஷன் மேல் பிரியம் வந்துச்சு, பிரியம் வைத்தார், பிரியம் வைத்தார். அல்லேலூயா. பைபிள் வசனத்தில் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்குது, பிரியம் வைத்தார். சரி, 2வது கர்த்தர் எங்கே மனஸ்தாபப்பட்டார்? கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களே சில பேர் சொல்லலாம் இல்லையா, மனஸ்தாபப்பட்டார். அவர் எங்கே மனஸ்தாபப்பட்டார்? மனஸ்தாபனம் தெரியுமா? எவ்வளோ வேதனை தெரியுமா? தேவன் எங்கே வேதனைப்பட்டார் அப்படின்னா, இந்த உலகத்தை தான் ஆளுகை செய்யணுன்ட்டு ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொள்ளப்படும் போது, அவங்க பேர் இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுக்கு ஒரு ராஜா வேணும்ன்ட்டு அவங்களே கேட்டுக்கொண்டாங்க. ஒரு ராஜாவை உண்டாக்கினார், தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அந்த ராஜா பேர் தான் சவுல் என்று பார்க்கிறோம். அந்த சவுல் என்ற ராஜா, அவனை ராஜாவாக ஏற்படுத்தினது தேவன். ஆனால் அவன் தேவன் சொல்கிற வேலையை தவிர மற்ற எல்லாமே எதிர்மறையாக செய்ய ஆரம்பித்தான். அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10-11. சவுலை நான் ராஜாவாக்குனதுக்கு எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. என்னை விட்டு திரும்பிட்டான், கடவுளை விட்டு போயிட்டான். நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறான், நான் சொன்னது செய்ய மாட்டேங்கிறான். நான் அந்த பதவியை கொடுத்தேன், நான் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினேன், அவனை முதல் ராஜாவாக ஏற்படுத்தினேன். ஆனால் அவன் ஏற்படுத்தின என்ன திரும்பி பார்க்காம போகிறான், நான் சொல்கிறது செய்யாமல் போகிறான். அதனால் அவருக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டது. மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால அங்கே இருக்கிற ஒரு நல்ல ஆசாரியனாக இருந்த சாமுவேல் என்ற ஒருத்தன் முழுவதும் அழுதான், ராத்திரி முழுவதும் அழுதான். கர்த்தர் போய் மனஸ்தாபமா, அவருக்கு போய் மனவேதனையா என்று முழுதும் அழுதான் என்று நம்ம பார்க்கிறோம். 35வது வசனத்தில், அதே அதிகாரத்தில் 15:35வது வசனத்தில், இனிமேல் சாமுவேல் சவுலை பார்க்கறதுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான், ஏனென்றால் கர்த்தரையே மனஸ்தாபப்படுத்த வச்சிட்டான் என்று சொல்லி அந்த அதிகாரம் முடிக்கும் போது 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நல்லா கவனிக்கலாமா? 2 தடவை மனஸ்தாபப்பட்டார் கர்த்தர். கவனிப்போம். 1, மனுஷனை ஏன் உண்டாக்கினேன், ஏன் பிறக்க வச்சேன் அப்படின்னு சொல்லும் போது மனஸ்தாபப்பட்டார். 2, அவன் ஆட்சி செய்கிறான் பாருங்க, அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, எப்படிப்பட்ட ஆளுகை? கடவுள் இல்லாத ஆட்சி. ஆட்சி என்றது கடவுளால் கொடுக்கிறது, எந்த ஆளுகையும் தேவனால் கொடுக்கப்படுது. அவரை கொண்டு அவர் கொடுத்த ஆளுகையை சரியான விதத்தில் ஜனங்களுக்கு நன்மை செய்யாமல் தன்னுடைய பேரு புகழ்ச்சிக்காக தன்னையே கடவுள் என்று ஆக்கி ஆட்சி செய்கிற அவனை குறித்து, சவுலை குறித்து மனஸ்தாபப்பட்டார். இப்போ பைபிளில் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு முடிஞ்சு இப்போ புதிய ஏற்பாடுக்குள்ளாக வந்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு பிறந்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு பிறக்கப்படும் போது கவனிப்போம், மகிழ்ச்சி சமாதானம் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னால், மனுஷன் மேலே எப்போ பிரியம் வந்துச்சுன்னு சொன்னால் இயேசு பிறக்கும் போது தான். இயேசு பிறக்கப்படும் போது சமாதானம் வந்துச்சு. 2வது ஒரு வசனத்தை கவனிப்போம். லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 19:38வது வசனம். கவனிக்கணும், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கொடுத்து கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அவர் பிறக்கப்படும் போது இந்த வார்த்தையை சொல்லப்படுது, பூமியிலே சமாதானம். லூக்கா 19:38 பரலோகத்திலே சமாதானம் என்று ஜனங்கள்லாம் சொன்னாங்க. 2 தடவை தான் இந்த உன்னதத்துடைய காரியத்தை கொடுத்து இயேசுக்கு எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். 2 இடத்துல. அந்த 2 இடம், ஒன்று அவர் பிறக்கும் போது,
இன்னொன்று அவர். அந்த நாளில் கழுத மேலே ஏறி ஊரெல்லாம் பவனி சென்ற போது அந்த வார்த்தையை சொன்னாங்க, இவர் நல்ல ராஜா, இவர் நல்ல ஆட்சி செய்கிறவர், இவர் தாவீதின் குமாரன், இவருடைய ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆட்சியாக இருக்குது, எல்லாருக்கும் சமாதானம் கிடைக்கும், பூமியில இருந்து நாங்கள் சொல்கிறோம் பரலோகத்தில் சமாதானம் உண்டாவதாக என்று ஜனங்கள்லாம் சொன்னாங்க. இல்லையா? 2 இடத்துல தான். ஒன்று நம்முடைய பிறப்பு. நம்முடைய பிறப்பு என்ன பிறப்பு அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் எந்தெந்த வயசுலையோ பிறந்திருக்கிற நாளில் உங்கள் வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், துன்பம் இருக்கலாம். எங்கள் குடும்பத்தில் நான் பிறக்கப்படும் போது வேதனை. ஏன் பிறந்தேன்னு சொன்னாங்க. வளரப்படும் போது அந்த வார்த்தையை சொன்னாங்க, இவன் ஏன் பிறந்தான், இவன் வீட்டில் பிறந்தது தரித்திரம், இவன் ஏன் பிறந்தான், சாகணுன்ட்டு மருந்து சாப்பிட்டமே, ஏன் பிறந்தான். வாழ்க்கை முழுதும் என் வாழ்க்கையில் இந்த வார்த்தை கேட்டு கேட்டு மனம் நொந்து போனால் எங்கள் அப்பா திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இவன் முகத்தில் முடிக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் சாபந்தான். இப்படி என் வீட்டில் நான் பிறந்த பிறகு தான் அதிக அழிவு நாசனம் எல்லாமே ஏற்பட்டது வச்சுங்களேன். நான் பிறந்த பிறகு தான் எங்கள் அம்மாவுக்கு, நான் கடைசி மகனாக பிறந்த பிறகு தான் எங்கள் அம்மாவை நான் பறி கொடுத்தேன், இறந்து போயிட்டாங்க. இப்படிப்பட்ட எங்கள் லைஃப்பில் பணம் என்றது எனக்கு தூரமாக இருந்துச்சு, சுகம் என்றது தூரமாக இருந்துச்சு, நிம்மதி என்றது எனக்கு தூரமாக இருந்துச்சு. ஆனால் வசனம் நல்லா தெளிவாக சொல்கிறாரு, நீ எந்த வயசுலையோ, இப்போ பாருங்கள் நீங்கள் எல்லாம் கூடி இருக்கிறீங்களே, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசில் தான் நான் ஐடிஐ படிக்கும் போது தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். நான் முழுமையாக அவரை ஏற்றுக்கொண்டு முழுமையாக என்ன அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். இயேசு என்ற வார்த்தை என் காதில் விழுந்தாலும், பல பேர் சொன்னாலும், அவர் என் மேலே அன்பு கூர்ந்து என் மேலே அந்த சத்தத்தை சொன்னாலும் அவருக்கு நான் இடம் கொடுக்கல. அவருக்கு பைபிள் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நான் ஒரு நாள் அவருக்கு இடம் கொடுத்தேன். நான் அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு மனசில் இடம் கொடுத்தேனே, அன்றைக்கி தான் எனக்கு பிறந்த நாள். இன்றைக்கி நீங்கள் எந்த வயசு உள்ளவர்களாக இருந்தாலும், என்றைக்கு இயேசுவை நான் கேட்டேனேன்றது கிடையாது, என்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாள். கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார், நீ புதிய சிருஷ்டியாக பிறந்திருக்கிறாய். அந்த நாள் முதற்கொண்டு பைபிள் வசனத்தை சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிற நாளில் இயேசு வந்ததுனால அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் வந்ததுனால தான் எத்தனோ பேர் குருடங்க பார்க்குறாங்க, செவிடர்கள் கேட்குறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, சப்பானி நடக்கிறாங்க, எல்லாம் வியாதி நீக்கப்பட்டது என்று சொல்லி இப்போ தான் நடனம் பண்ணாங்களே ஒரு பாட்டில், எல்லாவற்றையும் சுகமாக்குறவர் என்று அந்த வசனம், மேலே வசனம் 37வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா 19:37 இவர் எல்லாவற்றையும் சுகமாக்குறவர் அப்படின்னு சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தி, பரலோகத்தில் இருக்கிற தேவனே உங்களுக்கு பரலோகத்தில் சமாதானம் உண்டாவதாக இங்கேருந்து ரிப்ளை கொடுத்தாங்க, மறு உத்தரவு கொடுத்தாங்க. நல்லா கவனிப்போமா, இயேசு இந்த பூமியில் அனுப்பப்படும் போது பூமியிலே சமாதானம்னு சொன்னார். ஆனால் இப்போ ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக. ஏன்னா இவர் வந்ததற்கு பிறகு நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம், நாங்கள் சமாதானமாக வாழ்கிறோம். இங்கே கூடி இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளை பார்த்து, உங்கள் குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், இவன் ஏன் பிறந்தான்னு தெரில, இவன் ஏன் பிறந்தா தெரில, எந்த வார்த்தைன்னு பேசலாம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டன்னா, நீ இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்துட்டன்னா, உன் வாழ்க்கையில் நடக்கிற கிரிகளை பார்த்து இவன் பிறந்தது எங்களுக்கு லாபம் என்று சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். என்னை பார்த்து இன்றைக்கி சொல்கிறாங்க, லாபம் லாபம், என் குடும்பத்துக்கு நான் லாபம், என்னுடைய தேசத்துக்கு நான் லாபம், என் நாட்டுக்கு நான் கடனாக வைக்கலை, நான் கடனாளியாக வாழலை, என் நாட்டில் நான் வியாதியாக வாழலை, என் நாட்டில் நான் துக்கத்தோடு வாழலை, நான் இந்த பூமியில் பிறந்தது நல்ல ஆளுகை செய்வதற்காக. நீ பிறந்தது இயேசு கிறிஸ்து. பைபிளில் 2 வசனம் தான். அவர் பிறக்கப்படும் போது பூமியிலே சமாதானம், அவர் பிறந்து வாழ்ந்து நல்லபடியாக வாழ்ந்ததுனால பரலோகத்திலே சமாதானம்னு சொன்னாங்க. அவர் வந்தது சமாதானமா? அவர் வந்தது நல்லதா? பக்கத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாரையும் பார்த்து, நீ இங்கே வந்தது நல்லது, நீ பிறந்தது நல்லதுன்ட்டு யாருன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பக்கத்தில் இருக்கிறவனு கேட்டேன், நீங்கள் சொல்லலை. நீ பிறந்த நல்லதா? வந்தா பாரு, சொல்லுவாங்க எனக்கு ஒன்று வாட்சிது பாரு, எனக்கு ஒன்று பிறந்தது பாரு. எனக்கு ஒன்று பிறந்தது பிரச்சனை தான்,
ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாம் கவனிப்போம், பூமியிலே சமாதானம் அவர் பிறக்கும் போது. ரெண்டாவது, இங்கே இருக்கிற ஜனங்க சொன்னாங்களா, இந்த இயேசுவை நீங்கள் அனுப்புனதுக்காக பரலோகத்தில் சமாதானம், இவரை நல்லபடியாக அனுப்பியிருக்கிறீங்க, எங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கைதட்டி ஆர்ப்பரித்து சொன்னாங்களாம். அதுதான் லூக்கா 19:38. இப்போ உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்களா? சொல்கிறாங்களா? சொல்லியிருந்தால் நம்ம இங்கே வந்திருக்க முடியாது. என்னை பற்றி சொல்லலை, இப்போ சொல்கிறாங்க, நீ பிறந்தது லாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை பற்றி சொல்லணுமா? அன்றைக்கி சொன்னாங்க, இவன் பிறக்கும் போது ஏண்டா பிறந்த. நான் சொன்னேன், நீ ஏன் பெற்றுக்கிட்ட? வாழ்க்கையில் நீ பிறந்தது லாபம் இல்லை அப்படின்னு என் குடும்பம் சொல்லிச்சு, என் தெரு சொல்லிச்சு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதே குடும்பம் தான் சொன்னாங்க, நீ பிறந்தது லாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தேவனா சொல்லுங்க, நல்ல தேவனா. நம்ம பிறந்தது லாபமா லாபம் இல்லையா? லாபமா லாபம் இல்லையா? எத்தனோ காரியங்களை என்னால் விவரித்து சொல்லிகிட்டே இருக்கலாம். இயேசு ஏற்றுக்கொண்டனால எங்கள் தெருவில் முதல் சொன்னாங்க, நிறுத்து, இந்த இயேசு ஏற்றுக்கொள்றதெல்லாம் வேண்டாம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருமே முதல்ல நம்பலை. அதுக்கு பிறகு என் தெருவில் எல்லாரும் சொன்னாங்க, இவருக்கு இப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு யாரும் பேசக்கூடாது. ஓகே, அப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு பார்த்தா 4 பேர் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. 4வது வீடு எங்கள் சித்தப்பா வீடு இருக்குது எங்கள் தெருவில், சென்னையில். அந்த வீட்டுக்கு அவரும் சேர்த்து வராரு. வந்து கூட 2 பேர் கூட்டின்னு வந்தார். சொன்னார், கொஞ்சம் நீ ஏதோ ஜபம் பண்ணுறியே, இப்படி சொன்னவங்க என்ன, ஜபம் பண்ணுறியே, கொஞ்சம் வீட்டுக்கு வந்து ஜபம் பண்ணுறியா அப்படின்னாங்க. ஏன்? நீங்கள் வாங்கலை ஜபம் பண்ணுறதுக்கு, வாங்க அங்கே சொல்கிறேன் வாங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். கேட்டால் வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போக மாட்டுறாங்க, வீட்டுடைய மாடியில் கொண்டு போயிருக்கிறாங்க, மொட்டை மாடி. இந்த வெயில் காலத்தை நேரத்தில் நல்லா எல்லோரும் ஒன்று போல் இருக்கும். எங்கள் மொட்டை மாடி எல்லாம் ஒன்று போல் இருக்கும், ஒரே ஹைட்டாக இருக்கும். எல்லாருமே இங்கே தான் நாங்கள் எல்லோரும் தூங்கிட்டு ஒரு மாடி ஒருத்தர் இப்படி பேசிக்கலாம். அப்படி தான் இருந்தோம். ராத்திரி ஆனால் ஒரு ஆவி வந்து அமுக்குதான். ஆமாம், ஆவி அமுக்கிறதுக்கு என்னை கூட்டின்னு வரணுமா? எப்படி இருக்குல்ல? ஆமேன். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வந்துச்சு, இவனை அமைக்கிச்சு, அடுத்தது அவனை அமைக்கிச்சு. நாங்கள் படாத பாடுபடுறோம், அதனால் நீங்கள் வந்து எதனா ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த வார்த்தை தேவன் ஒருவருக்கே மன்னிதாகட்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், நாளைக்கு வந்து எந்த ராத்திரி தானே வருது, நான் ராத்திரி வரேன். அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராத்திரி வராரு, ஓகே, நம்மளுக்கு சொன்ன நேரத்துக்கு வராரு, பரவாயில்ல, ராத்திரி வருவேன். ஆனால் ஒன்று என்ன செய்யணும், நல்ல ஒரு பெட்ஷீட், புது பெட்ஷீட் ஒன்று வாங்கி வச்சிடணும், 2 எலுமிச்சை பழத்தை வாங்கி வச்சிடணும், ஒரு தண்ணி அங்கே வச்சிடணும், ஒரு கத்தி அங்கே வச்சிடணும். ஓகே, இவ்வளோ தானே, வேறு எதுனா? ஒன்றும் இல்லை, இவ்வளோ வச்சா போதும் அப்படி சொன்னேன். எல்லாமே நான் சொன்ன மாதிரி வச்சுட்டாங்க. நான் வெளியில் போய் ஊழியத்தை செய்துட்டு வருவேன். வெளியில் எங்கள் பாஸ்டர் கூட ஆமேன் வசனம் சொல்கிறதுக்காக போவேன், வேறு எதுவும் கிடையாது. வசனம் அவர் சொல்லுவார், நான் சும்மா கூட போவேன், அவ்வளோதான். ஆனால் அன்றைக்கி எனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணுன்னு நான் லேட்டாக தான் வருவேன்னு சொன்னேன். பரவாயில்ல, லேட்டாக வா, ஆமாம், நாங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு 10 மணிக்கு மேலே தான் தூங்குவோம், 10 மணிக்கு நீ வந்தால் கூட போதும்னாங்க. ஓகே, நான் 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அன்றைக்கி 11 மணி ஆச்சு. எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க, பேய் எங்கே வந்துட்டு போதும்ன்ட்டு. நான் சொன்னேன், நீங்கள் எல்லாம் போய் என்ன செய்யுங்க, எல்லாம் எடுத்து வச்சுட்டிங்களா? மொட்டை மாடியில் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் எல்லாம் போய் என்ன செய்யுங்க, கீழே போய் படுத்துங்க. நான் என்ன செய்ய போகிறேன், நான் மேலே படுத்துக்க போகிறேன். ஆமாம், நான் மேலே போகிறேன். சரி சரி அப்படின்னா காலையில் எழுந்த உடனே என்னாச்சு, எதனா ஆச்சா? அது ஒன்றும் செய்யலை, போச்சு அப்படின்னு. அடுத்த நாள் மறுபடியும் இதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு. ஓகே, 3 நாள் அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். 3 நாள் என்ன வைக்கணும், எலுமிச்சை பழம், கத்தி, ஒரு சொம்பு தண்ணி அங்கே வச்சிடணும். நான் சொல்கிற மாதிரி செய்யணும். 3 நாள் ஆச்சு. 3 நாள் நான் அங்கே தான் தூங்குறேன். வரேன், ஒரு ஆவி என்னை ஒன்றும் செய்யலை. நான் சொன்னேன், இப்போ நல்லா இருக்கிறேன்னா? ஒன்று கூட இல்லை. நான் வந்த டயர்டில் நல்லா கொஞ்சம் கூட ஒரே ஒரு ஜபம் பண்ணிட்டு சும்மா தூங்குவேன், அவ்வளோதான். அந்த எலுமிச்சை பழம் எதுக்கான, நான் குடிக்கிறதுக்கு.
எனக்கு ரொம்ப எலுமிச்சப்பழம், ரொம்ப ஜூஸ் குடிக்கணும், ரொம்ப தாகம் எடுக்கும். நானே ஊழியத்தை செஞ்சுட்டு வந்துருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் கட் பண்ணி அந்த சொம்பில் புழிஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா நான் குடிக்கிறதுக்கு தான் கேட்டேன். அந்த பெட்ஷீட் எதுக்கு நாம் போட்டுக்கிறதுக்காக எதுக்கும் கிடையாது. அங்கே மந்திரம் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது. 3 நாள் 8 பேருக்கு சொன்னாங்க, உனக்கு ஒன்றும் ஆகலையா? ஒன்றும் கூட ஆகலை. என்ன பண்ண? மாடியில் நல்லா சொம்பில் எலுமிச்சப்பழம் அறுத்து குடிச்சிட்டு முற்றமாக தூங்கிட்டேன். ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிகளை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். இந்நாள் வரைக்கும் எந்த ஆவியும் தேவனுடைய பிரதான கிருபையினால எந்த காரணத்தை கொண்டு இந்த 35 வருஷத்தில் என்னை சேதப்படுத்தலை. கர்த்தர் நல்லவரா? நம்ம பிறந்தது, இயேசு பிறக்கப்படும் போது ஒரு சமாதானம் உண்டாயிடுச்சு. அவர் ஆளுகை செய்ய போது எல்லா விதத்தில் அவர் பிறந்தது நல்லதுன்னு சொல்லி பரலோகம் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தானே சொன்னாங்க? சொல்லுங்கள். இப்போ நான் பிறந்தது நல்லதா? இந்த பூமிக்கு பாரமாக இருந்த நான் முதல் பிறப்பு, என் முதல் பிறப்பு பாரம். ஏண்டா பிறந்தேன்னாங்க. நான் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பிறப்பு லாபம், சமாதானம். எனக்கு சமாதானம் இருந்துச்சு, அவங்களுக்கு சமாதானம் இல்லை. அதுக்கு பிறகு நான் செய்த வேலையில் ஆமீன், இவன் பிறந்தது லாபம் என்று சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பார்த்து எல்லோரும் சொல்லல, உன் வீட்டில் உன்னை பார்த்து சொல்லலை, என் வீட்டுக்காரை பற்றி சொல்லலை, என் மனைவியை பற்றி சொல்லலை. போய் சர்ச்சுக்கு போயிட்டியே, போய் என் வீட்டுக்காரை பார்த்து நீ ஏன் அங்கே போன அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வாழ்கிறது பிறந்ததே ஆளுவதற்காக. இயேசு ஆளுகை செய்யப்படும் போது, குதிரை அந்த கழுதை மேலே ஏறி வரப்படும் போது, ஆளுகை செய்யப்படும் போது, இந்த பூமியில் பிசாசு மேலே எல்லா விதமான வியாதி மேலே நீக்கி நல்ல ராஜ்யத்தை நல்ல ஆட்சி செய்யப்படும் போது பரலோகத்தில் சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னாங்க. இன்றைக்கி இந்த இடத்துல சர்ச்சை வந்தது லாபமா? சர்ச்சை கட்டினது லாபமா? எங்கள் பாஸ்டர் ஜெரால்ட் ராஜ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை இங்கே கொண்டு வந்தது லாபமா? ஆசீர்வாதமா? அன்னைக்கு இயேசுவை பார்த்து அந்த வார்த்தை தான் சொன்னாங்க. இந்த ஜெரால்ட் பாஸ்டர் கொடுத்ததுக்காக பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக நாம் ஒரு வாட்டி ஆமீன் சமாதானம் உண்டாவதாக சொல்லமா? பரலோகத்தில் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். நீ பிறந்தது பக்கத்தில் இருக்கிறவங்க, உன் குடும்பத்தில் உன் கணவர் வந்தது, நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டது எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கலங்க, அம்மா நீ சர்ச்சுக்கு போகிறது எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு உன் புருஷன் உன்னை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சொல்லணும், முதல் உன் இருதயத்தில் நடக்கிற சமாதானம் மற்றவனுக்கு தெரியாது. அடுத்தது சொல்லணும், நீ ஏற்றுக்கொண்டது எனக்கு லாபம், சமாதானமாக இருக்குது, எனக்கு நல்ல மனைவி கொடுத்தாரு, இவன் வந்து ஜெபிக்கும் போது தான் என் தொழில் ஆசீர்வதிக்கப்படுது, என் குடும்பத்தில் நல்லதாக இருக்குது, இவன் எப்போ பார்த்தாலும் வாங்குகிற சம்பளம் முழுவதும் ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணுவா, இப்போ அது கிடையாது. என் புருஷன் எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பார், அடிச்சுக்கிட்டே இருப்பார், இப்போ அது கிடையாது. அவர் ஏற்றுக்கொண்டது எங்களுக்கு லாபம். அல்லேலூயா சொல்லணுமா? அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லணுமா? இயேசுக்கு சொன்னாங்களே, 2 தடவை சொன்னாங்க. 1 பூமியிலே அவர் பிறக்கும் போது சமாதானம், 2 அவர் ஆட்சி செய்யப்படும் போது, கழுதை மேலே ஏறி வரப்படும் போது பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். நம்ம சொல்லலாமா? இவரை தந்ததுக்காக தேவனே ஸ்தோத்திரம்ன்ட்டு என்னைக்கு சொல்லுவீங்க? நீங்கள் அவருடைய கிரிகள் நமக்கு லாபமாக இருக்கும் போது, உன் மனைவியுடைய கிரிகள் லாபமாக இருக்கும் போது, உன் புருஷனுடைய கிரிகள் லாபமாக இருக்கும் போது, உன் பிள்ளைகளுடைய கிரிகள் லாபமாக இருக்கும் போது, நல்ல இடத்துக்கு போயிருக்கிற, நல்லா பண்ணியிருக்கிற. முதல் உன் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து சமாதானம் தர்றது வீட்டில் இருக்கிறவனுக்கு யாருக்கும் புரியாது. எனக்கு உள்ளத்தில் தந்தார். முதல் யாருக்குமே புரியல. என்னடா போய் இயேசு ஏற்றுக்கிட்டேன், அடி அடித்தாங்க, கன்னத்தில் வீங்கிச்சு. ஏன் இயேசு ஏற்றுக்கிட்ட? எல்லாம் அடித்த பிறகு இனிமேல் போகக்கூடாது, புரிஞ்சுச்சா அப்படின்னு சொன்னாங்க. நான் கடைசி மகன், ஏன்னா அண்ணங்கள்லாம் சும்மா விட மாட்டாங்க. ஆனால் Hallelujah. Amen. Hallelujah. 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 Hallelujah.
ஆமேன். திருப்பி அடிப்பேன் எங்கள் அண்ணனை. அன்றைக்கி சொன்னேன், சிரித்தேன், சமாதானமாக இருக்குதுன்னு சொன்னேன். வெளியில் சமாதானம் இல்லை. நீ இயேசு ஏற்றுக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என் உள்ளத்தில் சந்தோஷம், சமாதானம் வந்துச்சுன்னு சொன்னேன். பிறகு கொஞ்ச நாள் ஆன பிறகு சொன்னாங்க, நீ இயேசு ஏற்றுக்கொண்டது எங்களுக்கு லாபம். அல்லேலூயா, லாபம், லாபம். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட முதல்ல யாருக்கு லாபம்? இயேசு ஏற்றுக்கொண்ட யாருக்கு லாபம்? எல்லாரும் சொல்லமா, யாருக்கு லாபம்? பிறகு சொல்லுங்க, பிறகு என் குடும்பத்துக்கு, என் தெருவுக்கு, எங்கள் ஊருக்கு லாபமாக இருக்கணுமா? லாபமாக இருக்கணுமா? லாபம், லாபம். இந்த மாதிரி பொருள் எல்லாம் ஏன் வாங்கி தரணும்? ஏன் வாங்கி தரணும்? எனக்கு வருஷம் முழுவதும் நான் புது ட்ரெஸ் போட வேண்டியதாக இருக்குது. நான் ஒரு நாள் போடுறது ஆள் கிடையாது. வருஷம் முழுவதும் எனக்கு முற்றமாக எத்தனை என்றது தேவைக்கிறதுனால சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் உடுத்தி கொள்ளுங்க, நீங்கள் உடுத்தினா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா நான் உங்களுக்கு லாபமாக இருக்கிறேன்னா இல்லையா? லாபமாக இல்லைன்னு சொல்லுவாங்க, இருக்கிறது தூக்கின்னு போயிடுவாங்க. ஆமாம், இன்னைக்கு நீ பிறந்தது லாபம் என்ற வார்த்தையை மற்ற எல்லாரும் சொல்லணும். ஆமாம். முதல்ல எங்கே சமாதானம்? இயேசு பிறக்கும் போது பூமியிலே சமாதானம். ரெண்டாவது, இயேசு கழுத மேலே ஏறி வரப்படும் போது யாரெல்லாம் சொன்னாங்க? வியாதியஸ்தங்கள்லாம் பின்னாடி வந்து சொன்னாங்களாம். வியாதிக்காரங்க கிடையாது, வியாதியிலிருந்து குணமாக்கப்பட்டவர்கள் சொன்னாங்களாம். இவரால் தான் நான் சுகமாயிட்டேன், இவரால் தான் எனக்கு இது நடந்துச்சு அப்படி சொல்லி சொல்லி பரலோகத்தின் தேவனே இவரை நீங்கள் அனுப்பிச்சதுக்காக பரலோகத்தில் சமாதானம் உண்டாவதாக. இல்லையா? நீங்கள் நம்ம சொல்லமா? ஆமாம், நம்மளால் சொல்ல முடியுமா? நம்ம இருதயத்தில் முதல்ல சமாதானம் வந்துச்சுண்டு. சமாதானம் நம்ம இருதயத்தில் வந்தாதான் அவன் இயேசு ஏற்றுக்கொண்டான். ரெண்டாவது, அவன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டான்னு எப்போ தெரியன்னா, உன்னால உன் வீட்டுக்கு சமாதானம் வரணும், உன்னால உன் நாட்டுக்கு சமாதானம் வரணும். அல்லேலூயா. பாஸ்டர் ஜெரல் பாஸ்டர் முன்னாடி யார் பெற்ற பிள்ளையோ, ஆமேன், யார் பெற்ற பிள்ளையோ இப்போ பிறக்கப்படும் போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அப்பா மகாராஜா பிறந்துட்டாருன்னு சந்தோஷப்பட்டாங்களா? அந்த சந்தோஷத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்து நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு சமாதானம் இருந்துச்சா? ரொம்ப சமாதானமாக இருந்தது. அல்லேலூயா. இவருக்கு சமாதானம் இருந்துச்சான், அதனால் நமக்கு என்ன லாபம்? இப்போ இவர் இந்த ஊருக்கு வந்ததுனால சமாதானமாக எல்லாருக்கும் சொல்லுங்கள், நீங்கள் வந்ததுனால எங்களுக்கு சமாதானம். ஒருத்தர் கூட முகத்துக்கு முன்னாடி இந்த தவறான பொய்யின் வார்த்தை பேசாதீங்க. உண்மை சொல்லுங்க, நீங்கள் இங்கே இவர் வந்ததுனால எனக்கு எங்களுக்கு நல்லது. பொய் சொல்லாமல் சொல்லுங்க, பொய் சொல்லாமல் சொல்லுங்க. இவர் இந்த ஊருக்கு வந்ததுனால வரும்போது 4 கிலோ தங்கத்தை தூக்கின்னு வந்தார். சொல்ல புரியல? ஆமேன். 500 சவரம் தூக்கின்னு வந்தார் இந்த ஊருக்கு. அப்படியா? ஒன்றுமே இல்லாமல் வந்தேன். ரெண்டாவது 2 மைக்கு தர மாட்டீங்களாப்பா? கஞ்ச பிஸ்னாரியாக இருக்கிறீங்க. ஆமேன். தேவ வைக்கிறதுனால என் மைக்கிலே இவர் பேச வைக்க வேண்டியதாக இருக்கு. ஹலோ. ஒன்றுமே இல்லாத இந்த கிராமத்துக்கு வந்தேன். அதுவும் நான் குடியிருந்த வீடு வந்து ஒரு பெரிய பங்களா. குடி இருந்த வீடா? குடி குடும்பம் இருந்த வீடு பெரிய பங்களா. அது பாழடைஞ்ச பங்களா, பேய் பங்களா. நம்முடைய குருவாடியில் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அசேபா பில்டிங்கில் தான் இருந்தேன். அங்கே இருக்கும்பொழுது எல்லாம் சொன்னாங்க, வீடே இல்லை, அந்த லாஸ்ட்டில் ஒரு ரூம் இருக்குது அசேபா பில்டிங்கு, அதில் பேய் தான் குடும்பம் இருக்குதான், நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு அப்போதான் அதை டக்குன்னு ஒரு யோசனை வந்தது. பேய் இருக்கிற வீட்டில் குடும்பம் போனால் வாடகை கேட்க மாட்டாங்க. அப்போ என்கிட்ட வாடகை கொடுக்கறதுக்கெல்லாம் காசு கிடையாது. சும்மா அந்த இடத்துக்கு வந்தேன், ஊழியத்துக்காக கர்த்தர் அனுப்பினார் வந்துட்டேன். அப்போது ஓகே அப்படின்ட்டாங்க, நீங்கள் இருங்கன்ட்டாங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் வாடகை கண்டிப்பாக இதில் போனால் வாடகை கேட்க மாட்டேன். 4 வருஷம் அதில் குடும்பம் இருந்தால் வாடகை இல்லை. அல்லேலூயா. மாதம் 500 ரூபான்னு போட்டிருந்தா கூட 4 வருஷத்துக்கு எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் 10 ரூபா இல்லாமல் பக்கத்து வீட்டு ஃப்ரீயான கரண்ட்டு, பக்கத்து வீட்டில் ஃப்ரீயாக விறகு, அதுக்கப்புறமா நான் எல்லாம் இப்போ ஃப்ரீயாக அந்த இடத்துல கத்தர் கொடுத்து ஆண்டவர் இதில் ஒன்றுமே இல்லாத கொண்டு வந்து எனக்கு சமாதானத்தை கொடுத்தார்.
நீங்கள் இந்த ஊரில் வர போடும்போது இருந்தாங்களா? யாருன்னா உங்களை பார்த்தாங்களா? லட்சுமி அம்மா இறந்து பார்த்தீங்களா? எழுந்து நில்லுங்களேன். எங்கள் வருகையை அதிகமாய் பார்த்தவர்கள் அவர்களே. இந்த ஆளெல்லாம் நம்ம ஊருக்கு வரோம், இன்னும் லாபம். ஆமேன். நாம் இந்த ஊருடைய தலைவர். ஆமேன். அங்கே முன்னாடி வாங்க, வாங்கம்மா. இந்த ஊர் தலைவியாக குருவாடி அகரந்தொலி பஞ்சாயத்து தலைவர். ஆமேன். தலைவர்னு சொல்லணுமா? சொல்லணும். ஒரு வாட்டி கொஞ்சம் போட்டோ பிடிச்சிக்கலாம் வாங்க. கர்த்தர் நல்லவர். இவங்களை துரத்துனது இந்த ஆளு போய் நம்ம ஊருக்கு வரணுமா? ஆமாம். இவர் வந்தது இப்போ லாபமா? சத்தமாக சொல்லுங்கள். அந்த மைக் கொஞ்சம், ஏன் மைக் வேண்டாம், சத்தமாக சொல்லுங்கள். சொல்லுங்கள். குருவாடி. நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? அது பிடிங்க கொஞ்சம். குருவாடி சொல்லுங்க. குருவாடி. குருவாடி எனக்கு என்ன தெரியும்? குருவாடி எனக்கு சென்னைக்காரன். குருவாடி தலைவராக இருக்கிறேன் நான் சொல்கிறேன். இவர் பார்க்கும்போது, பாஸ்டர் ஐயாவை பார்க்கும்போது எனக்கு லாபம். ஏன் என்று சொன்னால் சொல்லுங்க. சொன்னால் எனக்குள்ள இருக்கிற பேய் ஓடிச்சு. அல்லேலூயா. இவர் பேய் இருந்த வீட்டுக்குள்ளே போனனால அங்கே இருக்கிற பேய் ஓடிச்சு. இவங்க வேண்டான்ட்டு இவரை வெறுப்பாக பார்த்தவங்க, வேதனைப்படுத்தினவங்க, இவங்களுக்குள்ளே இருக்கிற பேய் ஓடி போய் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ளாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. லாபமா? இது வந்தது லாபமா? ரொம்ப லாபம். பைபிளில் 2 தான் இயேசு சொன்னார். 1, அவர் பிறக்கும் போது பூமியில் சமாதானம். 2, அவரால் நடத்தப்பட்டு நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே தேவனே இவர் அனுப்புனதுக்காக லாபம், சமாதானம் உண்டாவதாக, பரலோகத்தில் சமாதானம் உண்டாவதாக என்று 2 தடவை பைபிளில் 2 தடவை சொல்லப்படுது. நம்ம பிறக்கப்படும் போது, இயேசுக்கிட்ட வரப்படும் போது ஒரு லாபம் இருக்கணும். நம்ம வாழப்படப்படும் போது ஒரு லாபம் இருக்கணும் மற்றவங்களுக்கு. நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டா இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் லாபம், நம்ம வாழப்படும் போது மற்றவங்களுக்கு லாபம். 2 லாபத்தை உண்டாக்குறதுக்கு தான் இந்த இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இந்த நற்செய்தியை நமக்குள்ளாக பெற்றுக்கொண்டு வாழ்வதற்காக அருமையான இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, நம்ம எல்லாரும் கூட வைத்த, இந்த ஊர் ஜனங்க மக்கள் எல்லாம் கூட வைத்த நல்ல கிருபைக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு நல்ல கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. ஜீவிக்கிறார் இயேசு ராஜா, என் உள்ளத்தில் அவர் வாழுகிறார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என்பனார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சொல்லுங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். பெற்றுக்கொண்டேன் ஒரு புதையல், கண்டு கொண்டேன் ஒரு பொக்கிஷம். பெற்றுக்கொண்டேன் ஒரு புதையல், கண்டு கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ஹீரோ, இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ஹீரோ. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் ஓ என் இயேசு,
சீக்கிரமாய் அவர் வந்திடுவார் வந்திடுவார் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அப்படியே கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. இயேசு சாமி பிறக்கும் பொழுது பூமியில சமாதானம். அவர் மக்களால் எல்லாரும் அவரை